ஹாய் ஹலோ வெல்கம் டு டே அன்பாக்ஸ். இன்றைக்கி நம்ம டேவை எங்கே அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்னா வெயிட் அண்ட் சி. நம்ம போகும்போது அப்படி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு என்னடா இந்த சாங் வருதுன்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, மஞ்சள் மேலா பாய்ஸ் பார்த்தோம், அந்த வைபுங்க. அந்த மலையாள மூவியை மலையாளத்தில் அவங்க இடத்துல அவங்க செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. சின்ன மூவியை வந்து அவங்க சின்ன மூவியாக தான் பார்க்குறாங்க. பட் நம்ம வந்து அதை நம்மளுக்கு அது பிடிச்சிருக்கு, நம்ம அதனால் நம்ம பார்க்குறோம், டெவலப் பண்ணுறோம். சரி வாங்க லைட்டாக அந்த வைபுகளை போயிட்டு வருவோம். சரி, வீடியோ பார்க்குற அனைவரும் சௌக்கியமா? கேட்காம நம்ம இத்தனை வீடியோ பண்ணிட்டோம், நம்ம எதுவுமே கேட்டதில்லை. இந்த வீடியோவில் நம்ம வந்து கொஞ்சம் நல்லா விசாரிப்போமே. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க. அண்ட் வந்து பைக்கில் போகும்போது கொஞ்சம் சேஃபாக போங்க. ஓவர் ஸ்பீட் வேணால், டிராஃபிக் ரூல்ஸை மதித்து போங்க. என்னடா இவன் டிராஃபிக் ரூல்ஸு எது இதுன்னு பேசுகிறேன். கண்டென்ட்டுக்கு வரணும். அதை விட்டுட்டு அன்வான்டாக அட்வைஸ்லாம் பண்ணக்கூடாது. பேதி மாத்திரை கொடுக்குறவனுக்கு நல்லா இருக்கும், ஆனால் வாங்கி வாய்க்கில் போடுறவனுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி தான் எல்லோரும் நினைப்பீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் சேஃபாக ட்ரைவ் பண்ணி கேர்ஃபுல்லாக பண்ணிங்கன்னா அது உங்களுக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. சரி, காலங்காத்தாலேயே வந்து வண்டி எடுத்துகிட்டு லெக்சர் கொடுக்குறேன். ஒரு சைடு வந்து மலையாள மூவிக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு தெரில, எனக்கும் வந்து கண்டென்ட் கிடைக்கலைங்க, என்ன பேசுகிறதுன்னு தெரில, இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததை பேசுகிறேன். இதோட நான் கட் பண்ணிக்கிறேன், இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது மகாபலிபுரங்க. மகாபலிபுரத்தில் சீஷெல் மியூசியம், அங்கே தான் நம்ம போகிறோம். நிறைய பேர் வந்து லாக் பண்ணி போட்டிருக்காங்க, அதான் சீஷெல் மியூசியம். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம். ஓகே, சீஷெல் மியூசியமாக பார்த்துட்டு போயிடும். அது எப்படி தான் இருக்குது அப்படின்னு நானும் வந்து யூடியூப் அண்டு இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். சரி வாங்க அதை போய் பார்க்கலாம். என்ட்ரன்ஸே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 400 சார்ஜ் பண்ணுறாங்க. 400க்கு இது ஒர்த்தா அப்படின்னு ஃபஸ்ட்டு இடமே கூப்பிட்டு போனாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இடம் வந்து ஓகே 400 கொடுத்ததுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஃபோட்டோ எடுக்கிறவங்க, இந்த ரீல்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஸ்பாட் இது. நானும் உள்ளே வந்து பார்த்தோம். என் கூட பாருங்கள், என் கோ ரைடர், மை கேமராமேன் அப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு என்ன இருக்குது பாரேன், ஒரே மரத்தில் எவ்வளோ யானைகள், சிற்பிகள் செதுக்கியிருக்காங்க அப்படின்னா. சரி செதுக்கட்டுண்டா, நம்ம என்ன செதுக்குறான், சரி நீ என்ன செதுக்குன அப்படின்னு கேட்டால் அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், இதன் மூலமாக அவன் கருத்து என் கூட சேர்றனால தான் உருப்படலையாங்க, அதை தான் அப்படி சொல்ல வரான். நம்மளே உறுப்பு இல்லை, நம்ம கூட சேர்றவனை இப்படி உருப்பட விட்டுறோம். அப்படி விட்டால் நம்ம வந்து உண்மையான ஃப்ரெண்டே இல்லைங்க. சரி, இடத்த பார்ப்போம். இடம் நல்லா இருக்குது. ஓகே, கொடுக்குற காசுக்கு இது ஒர்த்துங்க. அண்ட் வந்து கொஞ்சம் இது வந்து மியூசியம்னால இந்த மியூசியம் ரிலேட்டடாக தான் எல்லாமே இருக்குது. ஸோ வந்து இந்த படிக்கிற பசங்க, இந்த சின்ன பசங்க அண்ட் வந்து சயின்ஸு இதிலலாம் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், உண்மையிலே ரொம்ப பிடிக்கும். அண்ட் நல்லாவே டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அந்த நல்லாவே காமிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு நல்லா பிடிக்கும். அண்ட் பசங்க குட்டீஸ் அவங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, கூட்டுவாங்க. புதுசாக ஏதாச்சும் ஒன்று காட்டுறோன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு கூட்டு வந்து காட்டுங்க. பட் ஆனால் 400 கொஞ்சம் அதிகம் தான். பட்டு ஃபஸ்ட்டு இடத்த பார்க்கும்போது ஓகே உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணும். அதுக்கப்புறம் அடுத்த பிளேஸ் போக போக தான் என்னன்னு தெரியும். நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா போய் பார்ப்போம். பாருங்கள், எல்லாமே வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. பட் எனக்கு தான் இது என்னென்னே தெரில. பட் ஆனால் இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே தெரியும். எனக்கு ஏதோ வந்து டிவியில் பொம்மை படம் பார்க்குற மாதிரியே இருக்குங்க. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இந்த ரீல்ஸ் தள்ளும் போதெல்லாம் இந்த முத்துலாம் எடுப்பாங்க, அதுதான் இது. இது என்னங்க கலர் கலராக ஜிகு ஜிகு ஜிகுன்னு மின்னுது, கல்லா என்னது நமக்கு என்ன, வந்தோமா பார்த்தோமா போனோமான்னு இருக்கணும், ஆராயக்கூடாது. அப்படியே கொஞ்சம் அப்படியே வெளியே போவோம் வாங்க. அருவியில் நீர் கொட்டுது, அப்படியே படிக்கட்டு வச்சுருக்காங்க, வாங்க ஏறி பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இந்த இடத்தோட வியூவை வந்து மேலே போய் பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த இடம் நல்லா இருந்ததுங்க, எனக்கு சூப்பராக பிடிச்சிருந்தது. நல்லா சுற்றி பார்த்தா, நல்லாவே வீடியோ எடுத்திருக்கேன். ஐ திங்க் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று ஃபோட்டோவுக்கு சூப்பரான ஸ்பாட். அதுக்கடுத்து என்ன ஸ்பாட்டு, இது ஒரு மியூசியம். அதான் நான் சொன்னேனே, மியூசியம் இதெல்லாம் ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு நல்லா பிடிக்கும்.
அப்படியே இடத்த பாருங்கள். நானும் எனக்கு என்ன பேசுன்னு தெரில, அப்படியே ஒரு சாங்கை போட்டு விட்றேன். ரீல்ஸை திறந்தாலே இந்த பாட்டு தாங்க வருது. இந்த பாட்டும் இன்னொரு பாட்டு, நம்ம தெலுங்கு பாட்டு. தெலுங்குன்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நீங்களும் இந்த சாங்குக்கெலாம் ரீல்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அப்படி தட்டி விடுங்க, நான் பண்ணியிருக்கேன்னு. மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்களா, பாரு இந்த மாதிரி பொம்மையை நான் எங்கேயோ படத்தில் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரி பொம்மைலாம் அந்த மாதிரி வச்சுருப்பானுங்க. உங்களுக்கு என்ன படம்னு ஞாபகம் வந்தால் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. பார்த்திங்களா, நல்லா இருக்குது. இந்த மாதிரி பொம்மைலாம் நம்ம வீட்டில் வாங்கிக்கிறோன்னு லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். பணம் இருக்கிறவன் வாங்கி வைப்பான், நம்மளை மாதிரி இருக்கவன் காசு கொடுத்து பார்த்துட்டு போக வேண்டியதான். சரி, ஓகே, உங்களுக்கு அந்த படம் வந்ததுன்னா சொல்லுங்கள், மீனை பார்க்க போகலாம். வாங்க நண்பர்களே, எல்லோரும் ஒன்றா போகலாம். எங்கே நம்ம போகிறோம்? மீன் பார்க்க. ஆனால் இந்த மீன் பார்க்குற இடத்துக்கு முன்னாடி வந்து ஸ்பா இருக்குங்க. அதான் மீனை வச்சு காலை கடிக்க விடுவாங்களே, அது இருக்குது. பட் ஆனால் அது இப்போ ஒரு ஆளுக்கு 100 ரூபான்னாங்க. ஏன்னா 400 ரூபாய்க்கு டிக்கெட்டும் வாங்கி அதுக்கும் உங்களுக்கு 100 ரூபா தரணுமா அப்படின்னு இருந்துச்சு. இந்த மீனை பார்த்துருக்கீங்களா? இது கூட ஒரு ஹாலிவுட் படத்தில் வந்து நடிச்சிருக்கு. அதான் எலக்ட்ரிக் மீன். இதுலேருந்து தான் கரண்ட் எடுப்பாங்க. ஒரு போட் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கும். அந்த போட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரண்ட் வேணும். அந்த கரண்ட் வந்து இந்த மீனில் தான் எடுப்பாங்க. அந்த படம் என்ன ஞாபகம் தான் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பட் எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன். நிறையா மீன் இருந்ததுங்க. ஒரு மீன்லாம் பார்க்க ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு. பட் இருந்தும் நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் மீனுங்கள்லாம் நல்லா தாங்க இருந்தது. பட் ஒன்று மோசமாக வந்தது, கொஞ்சம் டெரராகவும் வந்துச்சு. பட் ஆனால் இந்த இடம் கொஞ்சம் ஓகே தான். பட் ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. ரொம்ப நேரம்லாம் இல்லைங்க, அது ரொம்ப நேரம் பார்க்குற அளவுக்கும் அவ்வளோலாம் இல்லை. கொஞ்சம் என் ஃப்ரெண்டெல்லாம் கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. 400க்கு இது அவ்வளோ ஒன்றும் ஒர்த்து இல்லாத மாதிரியே ஃபீல் ஆகுது அப்படின்னு வேறு எனக்கு சொல்லிகிட்டே வந்தான். பட் எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அதான் சொன்னேன், ஃபஸ்ட் இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் அதுக்கு அடுத்த இடத்தெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எஜுகேஷன் பர்பஸ்க்குன்னு வர்றவங்களுக்கு இது ஒரு சூப்பரான பிளேஸ். நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம், நிறையா கற்றுக்கலாம், நான் நிறையா பார்க்காத விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கு வந்து இது ஒர்த்தான பிளேஸுங்க. இதை பற்றி இந்த கடல் ரிலேட்டடான திங்ஸ்க்கெலாம் ஒரு எதுவுமே தெரியாமல் அதெல்லாம் கொஞ்சம் நிறையா தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஆர்வம் இருக்கிறவங்க வாங்க, வந்து பார்த்துட்டு கொடுக்குற காசுக்கு ஒர்த்துன்னு போகலாம். பட் நம்மளை மாதிரி சும்மா என்னன்னே தெரியாது ஏதோ பார்க்கணும் அப்படின்னு வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படிங்க வந்து பிடிக்கும். பட் ஆனால் எனக்கு இந்த கிரீடம் வந்து நல்லா பிடிச்சிருந்தது. பாருங்களேன், கடல்லேருந்து அந்த முத்தை வச்சே பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடம் தாங்க மெயின். ஏன்னா இந்த இடத்த தான் நான் இன்ஸ்டா, ரீல்ஸு, யூடியூப்பு எல்லாத்துலேயும் பார்த்துட்டு நல்லா இருக்குமோ அப்படின்னு இந்த இடத்த பார்த்து ஆசைப்பட்டு வந்தேங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த சாங்கை போட்டுட்டு ரீல் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஐயோயோ வாவ், அந்த ஸ்டெப்பு தாங்க. ஆனால் நம்ம போட்டால் வர மாட்டேங்குது, எவனும் பார்க்கவும் மாட்டானுங்க, அது செகண்ட்ரி. சரி ஓகே விடுங்க, பையனாக பிறந்த நம்ம குத்தமா? நம்ம ப்ரோ வேறு நல்லா இருக்கே மேன் அப்படின்றான். டேய் 400 ரூபா கொடுத்துருக்கேன்டா, நல்லா தான்டா இருக்கும். ஆனால் நாங்கள் மட்டும்தாங்க இருந்தோம், வேறு யாருமே அவ்வளோவா க்ரௌட் இல்லை. ஏன்னா நாங்கள் போனது வீக் டேஸில் யாருங்க இருப்பா? நம்மளுக்கு தான் வேலை வெட்டி இல்லை, மற்றவங்களுக்குமா வேலை வெட்டி இருக்காது. சரி வந்தோம், எல்லாமே பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3Dன்னானுங்க. அந்த 3D எங்கே இருக்குன்னு தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆனால் அந்த 3D ஒரு இடம் இருக்குன்னானுங்க. அதை தேடி முடிச்சுட்டு அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு வழியாக நான் கண்டுபிடிச்சிட்டேன், தான் இருக்குது. நானும் 3Dனா இந்த திருவிழாலெலாம் காட்டுவான் பார்த்தீங்களா, ஒரு 3D மூவி போட்டேன் அப்படின்னு நினச்சி தாங்க மேலே ஏறி குடுகுடுன்னு ஓடினேன். இது மேலே தான் இருக்குது, அந்த கீழே இருக்கும் டைனோசர் பார்க், மேலே தான் இது இருக்குது. பார்த்தா 3D பெயிண்டிங்க. பட்டு இது வந்து என்னை அவ்வளோவா இம்ப்ரெஸ் பண்ணலை. நம்ம ப்ரோ தான் ரொம்ப ஆர்வமோட என்னடா இருக்குது எல்லாத்தையும் போய் பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் கிட்ட போய் பார்க்குறான். பட் ஆனால் பிடிச்சிருக்காடான்னு அவ்வளோலாம் இல்லை. ஆனால் அவன் செம்ம டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. இந்த பாருங்க, இதுதான் ஓல்ட் பிளேஸ். பட் எல்லோரும், நானும் அப்போ ஃபுல் டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன்.
400க்கு இது அவ்வளோ ஒன்றும் எனக்கு ஒர்த்தாகவே தெரில. ஆனால் உங்களுக்கும் பிடிச்சா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வரட்டா.